கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நீதிமொழிகள் 27:5. ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைகளை ஒழுங்காய் வளர வேண்டும் என்றால் ஏற்கனவே கண்டித்து புத்தி சொல்வார்கள், இல்லை என்றால் பிரம்பை எடுப்பார்கள். அதற்கு தான் நீதிமொழிகள் 13:24 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று. அதே போலதான் தேவனும் நம்மை தண்டிக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சித்தியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சித்தியாத புத்திரன் உண்டோ? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காக நம்மை சித்திக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறு செய்வது மனித வாழ்வில் சகஜம்தான். அதை கண்டித்தும் உணராமல் போவதை சகஜமாக்கி கொள்ளக்கூடாது. தவறு செய்தால் உணர்வதற்கும் அதை சரி செய்வதற்கும் மனிதனுக்கு பல வாய்ப்புகள் வருகிறது. ஆனால் தவறுகளை உணராமல் மனதை கடினப்படுத்தும் போது தான் அவனுக்கு தண்டனை வருகிறது. வேத வசனத்தில் எத்தனை பேரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்டிக்கும் போது மனம் திருந்தினவர்கள் இருக்கிறார்கள், கண்டித்தும் மனம் திருந்தாதவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எத்தனையோ வாய்ப்புகள் தேவன் கொடுக்கிறார். நாம் உணராமல் தன் மனதை கடினப்படுத்தும் போது சடிதியில் கண் இமைக்கும் நொடியில் சகாயமின்றி சடிதிலே நாசமடைகிறோம். பூமியில் உணர வாய்ப்பு கொடுத்தும் எத்தனையோ பேர் வாய்ப்பை தவறவிட்டு நாசமானவர்கள் இருக்கிறார்கள். நாம் எப்படி? அதை நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஆமென்.